நம்ம பிள்ளை மதுமிதாக்கு பர்த்டே, அதனால் குலோப் ஜாம் செய்ய போகிறோம். அதுக்கு குலோப் ஜாம் பாக்கெட்டு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். நான் முதல்ல தெரியாமல் கொட்டிட்டேன். இப்போ அதனால் வீடியோ எடுக்கிறனால நான் திருப்பி எடுத்திருக்கேன். இது வந்து குலோப் ஜாம் வந்து 2 பாக்கெட் 2 வாங்கியிருக்கோம். 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். ஆல்ரெடி நான் எல்லாம் பேக் பண்ணிட்டேன், பிரித்து வச்சுட்டேன். 2 பாக்கெட்டையும் பிரிச்சுக்கலாம் பார்த்தீங்களா. அப்புறம் இந்த பால் பவுடர் வாங்கியிருக்கோம், அமுலியா. இது பாக்கெட் வந்து 2 பாக்கெட் போடணும். இதுவும் ஆல்ரெடி இதை நான் கொட்டிட்டேன், அதனால் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக திருப்பியும் எடுத்திருக்கேன். இதையும் கொட்டிக்கலாம். இப்போ எல்லாம் பிரித்து வச்ச பவுடரு இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதையும் சேர்த்து நம்ம கொட்டிக்கலாம். கொஞ்சம் மைதா பவுடர், மைதா மாவு. இது கொஞ்சம் ஒரு கையளவுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டுப்போம். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக. ஓகேவா. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். ஆட் பண்ணி தெளித்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டு மாவு நல்லா பிணைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. நல்லா வந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சாச்சு. இனி வந்து இதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா இது மாதிரி இவ்வளோ சைஸ் போதும். நல்லா திக்காக நல்லா உருட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லா புசு புசு நல்லா அழகாக வருமா. நான் இது வந்து நல்லா உருட்டிட்டு எண்ணெயில் போடும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். உருட்டியாச்சு. இது மாதிரி இன்னொரு பார்ட்டும் இருக்குது. இந்த ஒரு பார்ட்டு பாருங்கள், இவ்வளோ இருந்ததுங்க. நம்ம இனி இதை எண்ணெயும் நெய்யும் கலந்து அதில் போட்டுக்கலாம். வந்து ஒரு 3/4 கிலோ நான் மிக்சியில் சுற்றிக்கலான்னு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 4-5 ஏலக்காய் இது கூட போட்டுக்கணும். இது ஒரு 3/4 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. இது நல்லா கொதிக்குது. இப்போ சர்க்கரை அதில் போட்டு நம்ம கொதிக்க விடலாம். நெய் ஒரு 50 கிராம் பாக்கெட்டு, அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், அது ஒரு இதுலேருந்து போட்டுக்கலாம். நல்லா புதுசு நிறைய நம்ம சட்டியில் வந்து குலோப் ஜாமை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் வருது பார்த்தீங்களா. நல்லா செவக்க வறுக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். எடுத்து பொரிஞ்ச உடனேயும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஜீரா தண்ணியில் செஞ்சு சேர்த்து போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நம்ம குலோப் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கா? ஆமாம், உனக்கே தான். என்னோட ஸ்பெஷல் ஸ்வீட்டே செஞ்சு கொடுத்துட்டீங்க. ஆமாம், உன்னோட ஸ்பெஷல் ஸ்வீட். அதுக்காகவே நான் நேரத்துலேருந்து நைட்டே செஞ்சிடலான்னு பார்த்தேன், டைம் இல்லை. நல்லா குட்டி குட்டியாக எவ்வளோ நேரம் உருட்டினாங்களோ எனக்கு தெரியல. கால் வலியிலையும் இந்த வேலையை உங்களை யாராவது செய்ய சொன்னாங்களா? என்ன செய்ய, என் மகளுக்காக ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. அங்கே போனால் கேக் வெட்டுறாங்க, இங்கே வந்தா குலோப் ஜாம் தராங்க. குலோப் ஜாம் இந்தாங்க மேடம், உங்களோட குலோப் ஜாம். ஒன்று ஒரு கலரில் இருக்கே. எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியா? வந்தோடனே எப்பயுமே வீட்டில் செஞ்சாலும் பார்ப்போம். அது அம்மா கையால். நீங்களும் வாங்க, நம்ம வீட்டில் குலோப் ஜாம் ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிடலாம். ஸ்பெஷல் குலோப் ஜாம், குட்டி குட்டி குலோப் ஜாம். நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்லாம் எப்படி சின்ன சின்னதாக இருக்கும், அது மாதிரி வாங்கி கொடுப்பாங்க எங்கள் ஹஸ்பண்ட். சுட சுட வாங்கி கொடுப்பாங்க. இப்போனா நான் 2002 இப்போல்லாம் சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டா தான். அப்படி இருந்து ஒரு 2-3 வாய்ப்புல போயிடுச்சுங்க, என்ன செய்யுமோ அது தெரியலை. ஓகே, தேங்க்யூ. நம்ம குலோப் ஜாமை இதோட முடிச்சுக்கலாம். குலோப் ஜாமை முடிக்காத, இந்த விலாகை முடிச்சுக்கலாம். இந்த விலாகு குலோப் ஜாம் செஞ்ச விலாகை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் ஏதாவது கொடுக்கலாம் மதுக்கு. எங்கே போகலான்றதா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் பாய் பாய்.